வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம ஆயினி நினச்ச மாதிரி பொன்னிக்கு நம்ம அகிலாண்டேஸ்வரி வீட்டில் சம்மதம் பேசி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயினி ஒருத்தரை தேடிட்டு இருப்பாங்க ரொம்ப நாளாகவே. அவர் பார்த்தீங்கன்னா அந்த அகிலாண்டேஸ்வரி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போ நம்ம ஆயினியும் சிவாவும் அவங்கள கையும் காலுமாக பிடிச்சிடுறாங்க. அப்போ அயலி போயிட்டு கேட்குறாங்க, ஏமாம்மா என்னை பார்த்து ஓடி ஒளிறீங்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களை நான் எத்தனை நாளாக தேடிட்டுருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு அகிலாண்டேஸ்வரி வந்துடுறாங்க. வந்தது கேட்குறாங்க, என்ன அயலி நீ ஒருத்தரை பற்றி சொல்லிட்டு இருந்தியா, அவர் இவர் தானா அப்படின்னு கேட்கும் போது ஆமாம் இவர் தான் நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அகிலாண்டேஸ்வரி ஒன்றுமே தெரியாத மாதிரி அந்த இடத்த விட்டு போயிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ அயலி கேட்குறாங்க, எங்கள் அம்மாவை பற்றின ரகசியம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலி ரொம்பவே தயவாக கேட்டுட்ருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னால் உங்கள் அம்மாவை பற்றி எந்த உண்மையும் உங்ககிட்ட சொல்ல முடியாது அயலி, அப்படி தெரியணும்னா நான் ஒருத்தருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், அப்படி நீ அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னா அது யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலிக்கிட்ட சொல்கிறாங்க. அயலியும் யார் சொல்லுங்க அப்படின்றாங்க. அது யாரும் இல்லைம்மா, உன்னோட தாய் மாமன் தான், சம்பத்து தான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திரன் அயலிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்றாங்க. ஆமாம், அவர்கிட்ட கேளுமா, எதுவாக இருந்தாலும் என்ன கேட்காத, நான் சத்தியத்தை மீற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ராஜேந்திரன் போயிடுறாங்க. இதை கேட்டு அயலி ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்கன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் நம்ம சம்பத்தை தேடி அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. அங்கே போனால் நம்ம சம்பத் வீட்டை காலி பண்ணி 1 மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு அயலிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. இப்போ எப்படி சிவா நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ கவலைப்படாத அயலி, இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோம், கண்டிப்பாக உங்கள் அம்மாவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலிக்கு ரொம்பவே தைரியம் சொல்லிட்டு நம்ம சிவா அந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அயலியை எல்லாருமே ரொம்பவே பெருமையோடு பேசிகிட்டு இருக்காங்க. பொன்னி சொல்கிறாங்க, அண்ணி நீங்கள் ஃபைட் பண்ணது நான் சினிமாவில் பார்த்தா மாதிரியே இருந்தது அண்ணி, நீங்கள் இத்தனை பேரை அடிக்கும் போது எனக்கு எவ்வளோ சூப்பராக இருந்தது தெரியுங்களா, பார்க்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது சொல்லிட்டு நம்ம செல்வநாயகியும் நம்ம அயலின்னு நினச்சி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் அயலி சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியல, நீங்கள் தான் என்னை பற்றி இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னே தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அயலி சொல்லும் போது சிவா மனசில் நினைக்கிறாங்க, என்னம்மா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற அயலி, உன்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா அயலியை பற்றி மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ரித்திகா கிட்ட கேட்க சொல்கிறாங்க, நான் ஒரு கரப்பாம்பூச்சினாலே நான் பயப்படுவேன் வீட்டில், அப்படிப்பட்டா நான் எப்படி இத்தனை பேரை அடித்து போட முடியும், எனக்கே என்னால் பார்த்தா நம்ப முடியல அப்படின்னு சொல்லும்போது நம்ம கபிலன் ரொம்பவே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. என்னம்மா இவ பில்டப் கொடுத்துட்ருக்கா, இவ தெரிஞ்சு நடிக்கிறாளா இல்லை தெரியாமல் நடிக்கிறாளா, உன்னை அடிப்பெல்லாம் இவங்க வேணால் நம்பலாம், நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அயலியை பற்றி நம்ம கபிலன் அவங்க மனசுக்குள்ளே ஒரு எண்ணத்தை உருவாக்கிறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வர்மாவை தான் காமிக்கிறாங்க. வர்மாக்கு என்னமோ நம்ம அர்ச்சனா விஷயத்தில் ரொம்பவே கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோமோ அப்படின்றது இப்போ அவருக்கு தோண ஆரம்பிக்குது. அப்போ நம்ம வர்மா நினைக்கிறாங்க, எதுக்காக இப்போ அர்ச்சனா பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அங்கே இருக்கிற நிறைய அடியாட்களை கூப்பிட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி அர்ச்சனா தான் என்னை பற்றி தெரிஞ்ச ரகசியம்லாம் அவளுக்கு மட்டும்தான் தெரியும், அவளை மாதிரி ஒரு போலீஸ்காரங்க யாருமே இல்லைடா, ஏன்னா என்னை பற்றி எல்லா விஷயமும் அவளுக்கு தான் தெரியும், அந்த ரகசியம் எல்லாம், எனக்கு என்னமோ அவள் உயிரோடு இருக்காளா அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு வருது, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ச்சனா பற்றி அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம். இந்த அகிலாண்டேஸ்வரி கூட எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது, ஆனால் இந்த அர்ச்சனாவுக்கு என்னை பற்றின எல்லா ரகசியமாக அவளுக்கு தான் தெரியும். இப்போ இந்த இந்திராணி கிட்டே இருக்கிற பென்ட்ரைவ் கூட எனக்கு ஒரு விஷயமாவே இல்லை, ஆனால் அர்ச்சனா கிட்ட இருக்கிற எவிடன்ஸு அவள் ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்கா, ஆனால் அது இந்த ஊரில் தான் அந்த இடம் இருக்குது, அது எங்கே இருக்குன்னு தான் எனக்கு தெரியல, எப்படியாவது அதை தேடி கண்டுபிடிக்கணும்டா, அதை மட்டும் தேடி கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்மளை யாருமே அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வர்மா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கபிலனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன கபிலா, நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு
அப்போ கபிலன் வந்து சொல்கிறாங்க, நான் உன்னை நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலன் வந்து நேரில் வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் வர்மா கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லும் போது நம்ம வர்மா நம்ம கபிலனை அடி வெளுத்து எடுத்துடுறாங்கன்னே சொல்லலாம். என்னடா சொல்கிற, நான் என்ன வேலைக்கு அமிச்சேன், நீ அந்த அவ கூடயே போயிட்டு சம்மதம் பேசிட்டு வந்திருக்கீங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க, அந்த அகிலாண்டேஸ்வரி என்னோட எதிரி, அவகிட்ட போய் நீ சம்மதம் பேசிட்டு வந்திருக்க, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லும் போது கபிலன் சொல்கிறாங்க, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அந்த அயலி தான் இதுக்கு எல்லாமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அயலி 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 அவளால் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது, அது யாருன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வர்மா ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அயலியை தான் காட்டுறாங்க. அயலி பார்த்திங்கன்னா நம்ம அர்ச்சனாவை பற்றி ரொம்பவே வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் கனவுல வந்து அர்ச்சனா வந்து அவங்க கூடிய சீக்கிரத்தில் நான் உன்னை பார்க்க வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது இதை நினச்சி அயலி ரொம்பவே பயந்து எந்திரிச்சிடுறாங்க. அப்போ சிவா, என்ன அயலி ஏன் இப்படி பயந்து எந்திரிக்கிற அப்படின்னு சொல்லும் போது, ஒன்றும் இல்லை சிவா, எங்கள் அம்மா எனக்கு கனவுல வந்து நான் உன்னை கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ தெரியல, அம்மாவை வந்து நான் சீக்கிரத்தில் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அகிலாண்டேஸ்வரி அம்மாவுக்கும் நம்ம அம்மாவை பற்றி தெரியும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்ருக்கு. ஏதோ ஒரு விஷயத்தை எல்லாருமே என்கிட்டேருந்து மறைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அயலி, என்ன அயலி சொல்கிற அப்படின்னும் போது, இல்லை வர்மாவுக்கும் அம்மாவுக்கும் ஏதோ ஒரு இது இருக்குது, அந்த கனெக்ஷன் என்னன்னு தான் எனக்கு தெரியல, அது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக அம்மாவை நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அயலி வந்து நம்ம சிவா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சிவா வந்து நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நீ பயப்படாத, அப்படி ஒன்று நடந்ததுன்னா நல்லதுக்கு தானே, உங்கள் அம்மா உயிரோடு இருக்காங்கன்னு கண்டிப்பாக உனக்கு தெரியுதுல்ல, நீ கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் உங்கள் அம்மாவை பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம சிவா வந்து நம்ம அயலி கிட்ட ரொம்பவே வந்து தெம்பா பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அயலி வந்து விஜயகுமார சாரை பார்க்கணும், அவர்கிட்ட சில டீட்டெயில்களை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க. நம்ம அயலி சிவாவும் விஜயகுமார் சாரை பற்றி பார்க்கறதுக்காக போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம வர்மாவுக்கு அர்ச்சனாவை நினச்சி பயம் வந்து வந்துருச்சுன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் கபிலனை திட்டினாலும் இன்னொரு பக்கம் நம்ம வர்மா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த அர்ச்சனாவோட அந்த ரகசிய ரூமை நம்ம கண்டுபிடிச்சி அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திட்டத்தை போட்டுட்ருக்காங்க. அடியாட்கிட்டே சொல்கிறாங்க, அந்த ரூம் வந்து இந்த ஊரில் தான் இருக்கும், அது எங்கே இருக்குன்றது தான் நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்கணும்டா, அதுதான் நம்மளுக்கு இப்போ இருக்கிற டாஸ்க்கு, சீக்கிரத்தில் அந்த டாஸ்க்கை முடித்தாதான் நம்மளோட லட்சியத்தை நம்ம அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வர்மா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அயலி ஒரு பக்கம் அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சி இந்த வர்மாவுக்கும் அந்த கபிலனுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பாடுபட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். மறுபடியும் நம்ம அர்ச்சனாவோட வலையிலையும் அகிலாண்டேஸ்வரி வலையிலையும் நம்ம வர்மா சிக்குவாரான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். வரக்கூடிய எபிசோடில் என்ன நடக்குது நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.